ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட உல்ஃப் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஹேஸ் இன் 100 days ஆஸ் அ நியூ பிளேயர். நான் இப்போ தான் மைன்கிராஃப்ட் கொஞ்சமாக ரீசர்ச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறேன். இதுதான் நான் வைக்க போகிற செட்டிங்ஸ். எல்லோரும் பார்த்துக்கோங்க. எனக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், டிப்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை யோசிக்காமல் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஷோ கணிச்சு வச்சுக்கிறேன், அப்புறம் ஈஸிலே வச்சுக்கிறேன். எனக்கு அதை சீட்டையும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு கீப் இன்வென்ட்ரி போட்டுக்கிறேன். வேறு எந்த சீட்டும் ஆன் பண்ணல, நீங்களே பார்த்துக்கோங்க. க்ரியேட் பண்ணலாமா? என் ஃபோன் கொஞ்சம் லேட்டு, அதனால் இதை மட்டும் டைம் லாப்ஸில் போட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், இதுவாகிடுச்சு. என்ன டண்ட்ராவில் இதுவாகிட்டுருக்கு. எனக்கு இதை தான் பிடிக்காது. இதனால தான் பிடிக்காது, ஸ்னோனால தான். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் நெசசிட்டி வுட் எடுத்துப்போம். அவ்வளோதான், தேவையான வுட்டு இப்போதைக்கு போதும். கொஞ்சம் இந்த சாப்ளிங் எடுத்துக்கலாம், இந்த வுட்டு நல்லாயிருக்கும். பில்டிங் பண்ண போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இதுலேருந்து பயம்லேருந்து தப்பிச்சு ஓடணும். இதுக்கப்புறம் சுத்தமாக இந்த பயம்னாலே பிடிக்காது. 4 எடுத்துப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு பெரிய ட்ரீ பண்ணி அதுலேருந்து நம்ம ஃப்ரீயாக வுட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். 4வது கிடச்சிருச்சு, போக வேண்டியது தான். ஷப்பா, ஐயோ, இதுதான் எனக்கு பிடிக்காது கைஸ். இதுக்குலேருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா இதை நிப்பாட்டுறதுக்கோசம்? ஒரு லெதர் பூட் போடலாம், ஆனால் ஸ்டில் நம்ம என்ன இதுக்குள்ளேயே இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகணும். ட்ராவலிங்லாம் நான் உங்களுக்கோசம் காட்ட போகிறதில்ல, சும்மா இதை மட்டும் டைம் லாப்ஸில் போட்டுறேன். இங்கே பாடுறா, இது ஸ்டோன் இருக்குது. ஸ்டோன் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ் பண்ணேன். கிராஃப்டிங் டேபிள், பிளாங்க்ஸு, அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். ஸ்டிக்ஸு பண்ணியாச்சு. உடன் வராது. பிக்காக்ஸ் பண்ணியாச்சு. ஷபா, என்ன வராது. ரொம்ப லேக் ஆகுதோ. இங்கே கொஞ்சம் கோலும் இருக்குது, இந்த கோழியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும், அப்புறமேட்டு நம்மளுக்கு வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ட்ராவல் தானே பண்ண போகிறோம், அவ்வளோ தூரம்லாம் இல்லை. மேலே எப்படி ஏறுது? வாட்ச் ஏறிக்கலாம். இப்போ ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே தேவையானதெல்லாம் பண்ணிக்கணும். வேணால் அப்புறமேட்டு அயன் மைன் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டோன் டூல்ஸ் தான் முக்கியம். ஸ்வாடு, பிக்கக்ஸ், ஆக்ஸு, இதென்ன ஸ்பியர் புதுசாக நம்ம அதுவும் ஒன்று பண்ணிக்கலாம். ஷவல், இது போதும். ஆர்கனைஸ்டாகவே இல்லை, ஃபஸ்ட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் போடு. ஸ்பியர் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்னும் கற்றுக்கல, அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அதையும். ஸோ அவ்வளோதான், ட்ராவலிங் ரிட்டர்ன் பிகின்ஸ். இது அப்படியே டைம் லேப்ஸில் போட்டுற வேண்டியது தான். இதையும் இதோ பாடுறா, இக்லூ. இதில் தானே இந்த வில்லேஜர்லாம் கிடப்பான். ஃபஸ்ட்டு போவான். இதுதான் இந்த பயாம்லேயே எனக்கு பிடிக்காத விஷயம், இந்த மாரி இருக்கிறதுனால. நல்ல வேலை இந்த ஸ்னோ பிளாக் போதே பண்ணோம், ஆனால் அது பண்ணக்கூட முடியலன்னா அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பயம் விட்டு ஃபஸ்ட்டு பெட் எடுத்துப்போம். எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது தான், நம்மளுக்கு தான். இங்கே கீழே எங்கேயோ தானே இருக்கும், இந்த காணோம். இங்கே தானே இருக்கும். நானுங்க நடுவில் இல்லவே இல்லை. சச்சோ, ஏமாற்றிட்டானுங்களா? இங்கே தானே இருக்குங்க. நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இருக்குமா இல்லையான்னு. இங்கே தான் இருக்க பெரிய போட்டிருந்தானுங்க, நான் ரிசர்ச் பண்ண வீடியோவில். சச்சோ, இல்லையே, என்னடா இது? இந்த இக்லூவே பிரச்சனையாக இருக்குப்பா கைஸ். என்ன இக்லூ கைஸ் இது? நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு. எனக்கு ஒன்றும் புரியலை இவனுங்க பண்ணுறது. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று, இந்த வாட்டி டைம் லேப்ஸ்லாம் போட போகிறதில்ல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். டேரெக்டாக நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆனால் நான் போட்டு விட்றேன்.
காய்ஸ் இங்கே பாருங்க ஒரு கேவ் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தான். அயன், காப்பர் எனக்கு இப்போதைக்கு வேணாம். காப்பர் அப்டேட் விட்ருக்கானுங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே அயன். ஃபஸ்ட்டு இங்கே இது ஃபுல்லாகவே டார்ச் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பொறுமையாக கூட மைண்ட் பண்ணலாம். இங்கே அப்படியே பாயிண்ட் செட் பண்ணோம். பெரிய கேவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். பெருசாக இருக்க பேர் தான் தெரியுது. கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், பெருசாக இருக்குது. உள்ள வரைக்கும் போகுது. போய் செட் பண்ணிட்டு வந்துடுவோம். செத்தா அவ்வளோதான். அட்லீஸ்ட் இது வச்சுருக்கேன்ல, போதும். கைஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ டக்குன்னு போய் பட்டுன்னு போய் எல்லாத்துக்கும் கேவில் இது வச்சுட்டு வந்துடுறேன், டார்ச்சு. அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ கோல், அயன் மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இங்கே நிறைய அயன் இல்லை, கோல் தான் அதிகமாக இருக்குது. அயன் கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சேன், அது இப்போதைக்கு போதும். ஃபஸ்ட் நம்ம வில்லேஜ் கண்டுபிடிக்க பார்க்கணும். வில்லேஜில் போய்ட்டு அங்கே அயன் காலம் அடிச்சுட்டு ட்ரேடு பண்ணால் முடியுமா, இல்லை வேணாம், அதுக்கு பற்றினா லேட் கேமில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். கைஸ் நைட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு போய் தூங்கணும் நம்ம. ஆனால் நைட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், மாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானு. இதோ வர ஆரம்பிச்சிட்டானுங்க பாரு. செத்துருவோம் அவங்ககிட்ட, ஏன்னா ஹங்கர் இல்லை, ஓட முடியல. செத்துட்டாச்சு பரவாயில்ல, நம்மக்கிட்ட கீப் இன்வென்ட்ரி இருக்குது, ஸ்பான் பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்குது. அப்பா இதோ சொன்ன மாதிரி வந்துட்டேன்னா. நீ மாட அடிப்பேன். நிறைய ட்ராப் பண்ணியிருக்கான்ப்பா, போவு ஏரோலாம் ட்ராப் பண்ணியிருக்கான். சரி நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். கைஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா செத்துருப்பேன். என்னன்னா ஒரு அயன் மைண்ட் பண்ணிட்டு இறங்க போது கரெக்டாக ஒரு ஸ்கெலட்டன் வந்துட்டான். எப்போல சாவடிச்சிட்டான் என்னே. அதுக்கப்புறம் என்ன ட்ராவல் தான், இதுக்கு மேலே ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் அப்படியே டேரெக்டாக கட் பண்ணுறேன். கைஸ் இங்கே பாருங்கள் ஒரு வில்லேஜு. அவ்வளோதான், நம்ம தான் இதுக்கு மேலே. இந்த வில்லேஜில் ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு இது கோஆர்டினேட்ஸ் எழுதி வச்சுட்டு அவ்வளோதான். இந்த வில்லேஜை வச்சே அயன் ஃபார்ம் அது இதுன்னு கட்டணும். ஆனால் எனக்கு என்ன தான் கட்டுறதுன்னு தெரியாது. வீடியோ பார்த்து ரீசர்ச் பண்ணி தான் கட்டணும். சரி வாங்க போவோம். ஸ்பீரால் உடைய முடியுமா அதை ஃபாஸ்ட்டாக? அதெல்லாம் அப்படி பண்ணக்கூட முடியல. ரிட்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி நம்ம கத்தியாலே உடச்சிட்டு போயிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன வச்சுருக்கானுன்னு பார்க்கணும். இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம், இந்த பயம் விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போகணும் நம்ம. இன்னும் ஒன்றுமே இல்லை இவங்கிட்ட தந்தி. நெக்ஸ்ட் டைம் வரப்போது நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. டாக்ஸ் பெரி அப்பா பொட்டேட்டோ குக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துப்போம். இவன் வேறு வந்தானா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதோ இதானே எல்லாம் ஃப்ரோஸ் ஆகி நிற்கிது. இவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி விடுவான். ஆமாம், வச்சு விட்டு உள்ளே வச்சு விட்ருவோம். உள்ளே நிற்குமா இது? உள்ளே அலைஞ்சிடாது? தரலையா? ட்ரை பண்ணி பார்ப்போம். நிற்கிதுப்பா. எப்பட்றா மைண்ட் கிராஃப்ட் நாலேஜை பார்த்தீங்களா கைஸ்? லாஜிக் நாலேஜுன்னு வருது பேர். நம்ம சாப்பிட்டுப்போம். ஓடக்கூட முடியல. ஃபஸ்ட்டு அயன் காலம் எங்கே இருப்பான்? அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஜங்கையும் எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே கொட்டுவோம். என்ன வீடு கரெக்டாக இருக்கும்? ஏதோ இருக்குது, மட்டும் வர வேண்டியதான் சீக்கிரம். இங்கே வச்சுருக்கானுங்கப்பா ஃபுட்டு. நான் சொல்லிட்டு இருந்த லெதர் பூட்டு இது மாட்டினோன்னா அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த ஸ்னோலையும் மாட்ட வேண்டியது அவசியமே இல்லை. என்னடா அப்படி பாயிர வாடா, நல்லா சாப்பிட்டுப்போம். இதுக்குள்ளேயே போய் செட்டில் ஆகிடலாமா? இல்லை, இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஐயோ நைட் ஆக போகுது. இது என்ன இக்ளூ? இது வில்லேஜ் இக்ளூவா? இந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்க வேண்டியது தான். பெருசாக இருக்கா? பெருசாக இருக்குது. உள்ள எல்லாத்தையும் குக்கிங் போட்டு வச்சுருவோம். இந்த இதுவை கிடையாது. இது ரெண்டாக பிரித்து வச்சா நல்லது தானே. தூங்க வேண்டியது தான். அதான் இன்னும் தூக்கிறது வரல. ரெண்டாக பிரித்து அப்படியே தனித்தனியாக போட்டுற வேண்டியது தான்.
இதோட ஃபஸ்ட் டேவே இப்போ தான் முடியுது, செகண்ட் டேவே இப்போ தான் முடியுது போல். ஓமலை இது ஃபஸ்ட் டே. ஏன்னா ஃபஸ்ட் ஒன் டே 1, இப்போது டே 2. என்னடா என் கடையை மூஞ்சிக்கிட்ட வந்து நிற்கிற. ப்ரெட்டு இருக்குல்ல, அதை போயிட்டேன். சரி விடு, இது குக் ஆகட்டும். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது கைஸ். இதுக்கு மேலே தான் அப்படியே ஆரம்பிச்சிட வேண்டியது தான் வேலையெல்லாம். இந்த வில்லேஜரை வேற பார்த்துக்கணும் நம்ம தான். எங்கடா வில்லேஜஸை கூப்பிட்டு போகலாமா? நம்ம இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வேலையை முடிஞ்சால் இன்னொரு இதுவே கூப்பிட்டு போகணும். அங்கேருந்து வில்லேஜர் ட்ரேடிங் ஆள் எல்லாமே கட்டணும். அடா ஆச்சு. ஓ கட்டாச்சா. லேக் இப்படி இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? 2 செகண்டில் அங்கேருந்து இங்கே பாயிறேண்ணா. அது நான் ஒன்றும் சீட் பண்ணல கைஸ், நீங்கள் என்ன நம்பலாம். ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸை மாற்றணும். கன்றாவே அந்த மேலே வச்சுருக்கானுங்க. நம்ம பேக்கடு பொட்டேட்டோ எடுத்துப்போம். செட்டிங்ஸை மாற்றிட வேண்டியது தான். இன்னொன்று கைஸ், யாராச்சும் இந்த மாரி ஜாவா பிளேயர்ஸ் தான் ஆட முடியும், ஜாவா பிளேயர்ஸால் தான் முடியும் நல்லா ஆடுறதுக்கு அப்படின்லாம் சொன்ன நம்பாதீங்க. நான் ஆடுறேன் இப்போது எல்லாத்துக்கும். இதில் பாக்கெட் எடிஷனில் ஆடிட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் தான் வாங்கினேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம தான். இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா எதுவும் மாடெல்லாம் போட்டு ஏற்றலைண்ணா, நார்மலாக என் சொந்த காசை கட்டி ஏற்றிருக்கேன். அதனால் இது ஃபேக் வெர்ஷனெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கிற வேலையை ஆரம்பிப்போம். அயன் காலம் வேணால் தேடணும். எனக்கு அயன் காலம் வச்சுருக்கானுங்களா இல்லையா? சரி, லூட் அடிப்போம். அடா இங்கே இருக்கான்ப்பா. மாட்டினாடா பம்பர் கட்ட மாட்டியா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக்ஸ்லாம் எடுத்துப்போம். 3 பத்தாதே. ஃபஸ்ட்டு என்ன இது வரவே மாட்டேங்குது. ஓ ஷவலில் எடுக்கணுமா? ஷவலில் எடுக்காமே வந்தது. ஓ அது இதுவாக இருக்கும், பவுடர் ஸ்னோவிலேருந்து எடுத்ததுனால அப்படியே இருக்கும். இருக்கு போது அதிகமாகவே இருக்குது. 5 பிளாக்கே பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ பாரு அடி வாங்குற அடியில் அதிகமாக அயன் தரேன்னா இன்னொரு வாட்டி வரப்போது இன்னொரு வாட்டியும் அடிச்சு சாவடிப்பேன். அடி வாங்குறதுக்கே வரான் பாரு. எவனாச்சும் ஒரு ஃபார்ம் கட்டணும் கைஸ் சூனா. அப்போ தான் நம்மளுக்கு அயன் அன்லிமிட்டடாக கிடைக்கும். அயன் தான் பஞ்சோன்னு இல்லை, இதுக்கோசம் மைண்ட் பண்ணுற அளவு இது இல்லை. எனக்கு மைண்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. வேறு பாக்கெட் டீசெண்டாக இருக்கும். நம்ம ஆர்டர் தான் அப்புறமேட்டு அதிகமாக அயன் கொடுக்கணும், இல்லைனா விளைவிச்ச முக்காக்கு அடி விழும். 5 அயன் கொடுத்துருக்கான், போதும். 15 அயன் நம்ம அயன் மைண்ட் பண்ணதும் சேர்த்து. சரி இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்கானுங்கப்பா செஸ்ட்டை. காய்ஸ் நம்மளோட பொட்டேட்டோலாம் ரெடின்னு நினைக்கிறேன். அது ஆஃப் ஆகிருக்கு. எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே கிராஃப்டிங் ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு கொஞ்சம் இது உள்ளே போட்டுருவோம் அயனை. ரெண்டுத்துக்கும் பிரித்து போடுறது தான் நான் பார்த்த வரைக்கும் எஃபிஷியன்ட் மெத்தட். இதோட எஃபிஷியன்ட் மெத்தட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். உங்களை நம்பி தான் நான் இந்த இதுவே ஆரம்பிச்சிருக்கேன், எபிசோட்ஸு சீரீஸு. இது பார்த்தீங்கன்னா ஒன்றா இல்லை, இவனுங்கிட்டையும் ட்ரேட்ஸ் செக் பண்ணுவோன்னா அங்கே இருக்கவனுங்கிட்டையும் ட்ரேட்ஸ்லாம் செக் பண்ணேன். யார்கிட்டையும் நல்லா இல்லை. எமரால்டை காட்டினா அவனுங்களே காட்டுவானுங்களே. இவங்ககிட்ட பிக்காக்ஸு இதுவே இவனுங்க எல்லோரும் ப்ரெட்டு தரானுங்க. அவங்ககிட்டயாச்சும் பொட்டேட்டோ ட்ரேட் இருக்கா? பொட்டேட்டோ ட்ரேட் இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்ககிட்ட இல்லை, பீட்ரூட் தான் இருக்குது, கேரட் தான் இருக்குது. இவங்ககிட்ட வீட் இருக்குது. இன்னொருத்தன் தானே இவங்ககிட்ட என்ன இருக்குது? இவங்ககிட்ட கேரட்டா? இப்போ இவங்ககிட்ட தானே, இவங்ககிட்ட செக் பண்ணலாம். வீட் இருக்குது. இன்னும் லெதர் வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? 2 பேரும் என்னடா வச்சுருக்க? ஓ பிக்காக்ஸா? பிக்காக்ஸை வச்சு என்ன பண்ணுறது? அயன் இருக்கான். அயன் வச்சு எமரால்ட்னா நம்ம அயன் ஃபார்ம் கட்டினாலே போதும்ல. சரி நம்ம அயன் மெல்ட் ஆகிருக்கோம். ஓகே அயன் மெல்ட் ஆயிடுச்சு. இதை வச்சு செஸ் பிளேட் செய்யணும். மெயினாக செஸ் பிளேட் இருந்தால் தான் ஹையஸ்ட்டு டைம் இது ப்ரொடெக்ஷன் நல்லா இருந்தால் தான். செஸ் பிளேட்டாக இது பண்ணிக்கலாம். ஷீல்டு வேணும். ஷீல்டு தான் நம்மளுக்கு க்ரீப்பரு ஸ்கெலட்டன் எல்லாமே. வுட்டு மட்டும் எடுத்துடணும். அதுலேயே மரம் இருக்குது. வில்லேஜர் வீடை ஏன் காலி பண்ணணும்? நம்ம மேலே பிரச்சனையும் வேண்டாம். இதுதான் குட் எடுக்கணும்.
ஆக்ஸுங்கப்பா இங்கே இருக்கியா? ஃபுட்டும் முக்கியம், ஆக்ஸும் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். என்ன ஸ்டோன் பிக்காக்ஸ் அதுக்குள்ளே அவ்வளோ அடி வந்துடுச்சு. சீக்கிரம் அதை வெட்டி தொலையாண்டா. கைஸ் இதோட பெட்டர் வே பார்த்தினா இது ட்ரீ ஃபார்ம் பண்ணலாமா கைஸ்? பெட்டர் வேயா? ட்ரீ ஃபார்ம் பண்ண முடியாது தான் நினைக்கிறேன். ட்ரீ ஃபார்ம் எப்படி பண்ணுறது கைஸ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அயன் ஃபார்ம், காபிள் ஸ்டோன் ஃபார்ம் இது மட்டும்தான் தெரியும். நம்மளுக்கு ஷீல்டு இப்போ செய்யலாம். அதுக்கு பிளாங்க்ஸ் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படும் ஃப்யூச்சரில் ஒரு ஷீல்டு. இதோட பிளாங்க்ஸ் தேவையில்லை. செஸ்ட் பிளேட்டு மற்ற எதாவது செய்ய முடியுமா? இல்லை, பேண்ட் செய்ய முடியாது. செய்யலாம், ஆனால் ஹெல்மெட் வேணாம், தேவைப்படாது. இப்போதைக்கு வச்சுக்கலாம் நம்மளே. பட் அயன் பிக்காக்ஸ் ஏதாச்சும் பண்ணணும். பக்கெட் செஞ்சுக்கணும். பக்கெட் இருந்தாச்சும் எம்எல்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். நம்மளுக்கும் அப்போ தான் ஏதாச்சும் இது கிடைக்கும். பக்கெட்ஸ் ஏதாச்சும் இந்த 3 அப்படியே எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்புறமேட்டு ஃப்யூச்சரில். இன்னொரு ராத்திரி ஆக போகுதா? சூப்பர். அப்போது டே 2 கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ டே 3 ஆரம்பிக்க போகுது எல்லாருக்கும். கைஸ் நம்ம இதை 100 டேஸுக்கு கூப்பிட்டு போகணும். அப்போ தான் நம்மளோட கோலை ஏம் பண்ண முடியும். சாரி கைஸ், கொஞ்சம் பர்சனல் மேட்டர்னால அது கட் பண்ண வேண்டியது. சாரி கைஸ். இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியது தான். லூட்டெல்லாம் அடிச்சாச்சு நாளைக்கு. இன்றைக்கி நான் கிளம்புறதா ஒரு பிளானு. கிளம்புறது தான் நல்லா தான் இருக்கும். நம்ம ஒரு நல்ல பிளெயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அங்கே இப்போ நம்ம அதுக்கு தேடி போகிறது தான் நம்மளோட இன்றைக்கி இந்த எபிசோட ஃபைனல் டாஸ்க். அங்கே போயிட்டு நான் முடிச்சிடுவேன் வீடியோவை. ஏன்னா ரொம்ப நேரம்லாம் ஆட முடியாது. இன்றைக்கி எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு எனக்கு, அதனால தான். சரி, இதெல்லாம் எடுத்துட வேண்டியது தான். கிளம்புறது தான் இதோட, வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. காய்ஸ் இதோட ட்ராவலிங் ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி டைம் லேப்ஸாக போட்டுறேன். எல்லாத்தையும் நீங்களே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் மட்டும் நான் பார்த்தினா உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ தானே எனக்கு கொஞ்சம் ஹோப்பாச்சு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு ஒரு பயம் கழுது. அதாவது ஸ்பாம்பு தான் நினைக்கிறேன். இது ஸ்ப்ரூஸு இந்த டண்ட்ராவை தவிர இதுதான் நெக்ஸ்ட்டு எல்லாம் நம்மளுக்கு கிடச்ச அடுத்த பயம். இது பக்கத்துலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கலாம். பிளேன்ஸ் கனெக்ட் ஆகிற பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காய்ஸ் இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட்டு. அப்பா பக்கத்தில் தான் இருக்கும் கன்ஃபார்மாக. இது பிளெயின்ஸு. இங்கே பாருங்கள், இதுவும் இருக்குது. என்னது மவுண்டெயின் எல்லாமே இருக்குது. வர வழியில் அயன் கூட கிடச்சிது எனக்கு. இப்போ நம்ம தேடி போனாலே கண்டுபிடிச்சிடணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபாரஸ்ட் இருக்குது. சுற்றி ஃபுல்லாக லஷ்ஷாக இருக்குது. அங்கே இருக்குது காய்ஸ், அந்த இடத்துல இருக்குது. தெரியுதா எல்லாருக்கும்? இந்த டைரெக்ஷனில் ஒரு பிளெயின்ஸ் இருக்குது. நம்ம அங்கே போவோம். காய்ஸ் இப்போ தான் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் ஏராக இருக்குது. எவ்வளோ தூரம் வந்ததுக்கு பலன் இப்போ தான் கிடைக்கிது பாருங்கள். நல்ல ஏரியா. அந்த சைடோ டண்ட்ரா இருக்கா? அச்சோ, அங்கே சைடு போகவே கூடாது. இது மேலே அங்கே ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு எகிருந்ததுன்னா அவ்வளோதான். தண்ணி தான் இருக்கா? இங்கே கூட கேவ் இருக்குது கைஸ். அப்புறமேட்டு எக்ஸ்ப்ளோரிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வர. அப்படியே இங்கேருந்து பக்கத்தில் மைண்ட் ஷாப் நம்மளே ஓப்பன் பண்ணி உடச்சி கூட போயிருக்கலாம். இந்த இடம் நல்லா இருக்கே. முன்னாடி பாருங்கள், இதுவே அப்படியே சைடில் பார்த்தா ஃபாரஸ்ட்டு, இந்த சைடு பார்த்தா மவுண்டெயினு. அப்படியே அந்த சைடு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு இது கடை இருக்கும். இந்த இடத்துலேயே நம்ம செட் பண்ணிடலான்னு இருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் லொக்கேஷன் கைஸ். இங்கே தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். இது கோனேஜ் கூட பாருங்கள், 999 இல்லை 2000 அப்படி கரெக்டாக நம்மளுக்கு முடியுது. லக்கியான ஸ்பாட் தான் நினைக்கிறேன். இங்கேயே உட்காந்துட வேண்டியதான். நம்ம வேறு எங்கேயோ போகிறதுக்கு அவசியம் இல்லை.
இங்கே பெட்டு எல்லாத்தையும் வச்சிடலாம். இந்த டே 4 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கே போயிடுச்சு, ட்ராவல் பண்ணி எல்லாத்துக்கும் போகிறதுக்கே. இங்கே கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் வச்சிடலாம். அடுத்ததுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவிலேருந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த பில்டிங் கட்டுறது தான் இருக்கும். பில்டிங் கட்டிட்டு ரிசோர்ஸ் கேதரிங், அதுக்கப்புறம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி மைனிங் போகலாம். ரிசோர்ஸ் கேதரிங்லேயே மைனிங் வரும், ஆனால் அது ஜஸ்ட்டு மைண்ட் ஷாஃப்ட் பெரி பண்ணிட்டு காபிள் ஸ்டோன் எடுக்க மட்டும் தான் செய்வேன். இங்கே டார்ச் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், இனியோட வீடியோ இதோட முடிய போகுது இந்த எபிசோடு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. நான் ஒரு நியூ கான்டென்ட் க்ரியேட்டர், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாமே இருந்தும் நான் உங்களுக்கோசம் நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன். ஸ்டே டியூன்டு ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட் கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நிறைய வேணும் எனக்கு. ப்ளீஸ் கைஸ் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். என்னை பார்த்தீங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிடாதீங்க கைஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் ஆக போகுது. பாய் கைஸ், பாய் பாய்.